ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ஒரு சில டிப்ஸும், நம்மளுடைய யூடியூப் சேனலை பற்றின ஒரு சில டிப்ஸும், ட்ரேடிங்கை பற்றின ஒரு சில டிப்ஸ், அதாவது வந்து நீங்கள் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் வர்றீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ராஃபிட் வந்து 7140. இதில் வந்து ப்ரோக்கரேஜ் ஒரு 300 400 போயிடும் நினைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 7000 ரூபா சம்திங் நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் முடிய போகுது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த வாரம் எல்லாமே சேர்த்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 16ஆம் தேதி திங்கக்கிழமையில் எடுத்து ஒரு நாள் வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து 3981 ரூபா வந்து அந்த ஒரு நாள் லாஸ் பண்ணியிருக்கோம் 18ஆம் தேதி. மற்ற 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபா. ஃப்ரைடே வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் ஆகாது, நாளைக்கு தான் அப்டேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 46,000 ப்ளஸ் வந்து இதில் ஒரு ப்ரோக்கரேஜ் 500 கழிச்சா கூட ஒரு 6,600 ரூபா 6,700 ரூபா ஆட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ப்ராஃபிட். கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபா ஆட் பண்ணால் கூட 52,000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த 1 வீக்குக்கான ப்ராஃபிட். இதுக்கு நான் யூஸ் பண்ண கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 36,000லேருந்து 50,000க்குள்ளே தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். யூட்டிலைஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்டு ஒரு 40,000க்குள்ளே தான் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பேன். மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து 35,000க்குள்ளே தான் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளுடைய ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 100% இருக்குது. ஆனால் என்னென்னா இது வந்து ஆவரேஜ் அவுட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து 1 வீக்னால் நெக்ஸ்ட் வீக்கோட சேர்த்தும் போது ஆவரேஜ் அவுட் ஆகும். நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து எப்பவுமே இதே மாதிரி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து ட்ரேடிங்குடைய பேசிக் நாலேஜ். ஓகேங்களா? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 100% எடுக்கலாம், 200% வரும் எல்லா டைமும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு சில லாஸஸ் வரும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 நாளில் நம்ம 4 நாள் ட்ரேட் பண்ணதில் ஒரு நாள் லாஸ் வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி லாஸஸ் வரும்போது நமக்கு சின்னதாக வரணும், ப்ராஃபிட் வரும்போது நம்ம பெருசாக வரணும். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அந்தளவுக்கு நம்ம வந்து வச்சுருக்கணும். ஸோ ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னா தொடர்ந்து லாங் டேர்மில் நமக்கு பாசிட்டிவ் எட்ஜ் வந்து கிடைக்கும். இப்போ எப்படி இந்த 4 நாள் 5 நாளில் கிடைச்சதோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஆவரேஜ் அவுட் ஆகும். ஈக்குவல் பர்சன்டேஜ் வந்து எல்லா டைமுமே அதே ஈக்குவல் பர்சன்டேஜ் கிடைக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக உங்களுடைய நாலேஜ் வந்து கெயின் ஆக மார்க்கெட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டீப்பாக உங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ எல்லா பிகினர்ஸுமே இதே அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியுமா இந்த கேபிட்டலை வச்சுன்னா? பண்ண முடியாது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேபிட்டலை வச்சு நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய கேபிட்டலை வச்சு நான் பண்ணேன் அப்படின்னா அந்த நாலேஜை வந்து நான் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையுமே அதே கேபிட்டல் இருக்காது. ஸோ பெரிய கேபிட்டலை வச்சு ப்ராஃபிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான விஷயம். கம்பேரிட்டிவ்லி கம்மியான கேபிட்டல் வச்சு பண்ணுறது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு சில நாலேஜ் பர்பஸ்க்காகவும், அதே மாதிரி என்னுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கு உண்டான கேபிட்டலை தான் நான் உள்ளே வச்சுருப்பேன். இப்போ ஒரு 25 லட்சம் 30 லட்சம் இருந்தாலும் கூட அதில் வந்து நம்ம போட்டிருக்கணும், அதாவது ட்ரேடிங் கேபிட்டல் அவ்வளோ யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம எந்த லெவலுக்கு வந்து நமக்கு அன்னைக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ, எந்த லெவலுக்கு வந்து நம்ம ட்ரேடு தேவைப்படுறதோ, நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மட்டும்தான் கேபிட்டல் வச்சுருந்தா போதும். ஏன்னா இது ஓவர் ட்ரேடிங்கை வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாமல் அதிகமான குவான்டிட்டி நீங்கள் போட முடியாது. உங்கள்கிட்ட கேபிட்டல் இருந்தால் தான் போடுவீங்க. அதனால் கேபிட்டல் இல்லைன்னா உங்களால் போட முடியாது. அதனால் கேபிட்டல் இருந்தாலுமே நான் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு தடவை அந்த கேபிட்டலை வெளியே எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் பண்ணுவோம். மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதும் கேபிட்டல் டிக்ரீஸ் பண்ணுறதும் நம்ம பண்ணுவோம். ஸ்கேலிங் அவுட் ஸ்கேலிங் இன் வந்து நம்ம அதை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் போடுவேன். நான் இதில் வந்து முன்னாடி நாள், அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நாள் அந்த 28,000 ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த 28,000 ப்ராஃபிட்டை தான் வந்து நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 28,000 ப்ராஃபிட்டில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடம் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஏகப்பட்ட மேனிப்புலேஷன் பண்ணாங்க இந்த நாள். ஸோ அந்த நாளில் ஏகப்பட்ட மேனிப்புலேஷன் பண்ணாலும் உங்களுக்கு மார்க்கெட்டில் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுக்க முடியும்.
ஸோ இந்த டெலிகிராமுடைய சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். லைவ் கிளாஸும் நம்ம அப்பப்போ கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லைவ் கிளாஸை பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் இதில் கொடுக்குறேன். அதனால் இந்த டெலிகிராம் சேனலில் தேவைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து யாருக்கானது, நம்மளுடைய கிளாஸஸும் யாருக்கானதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக வரவங்க இருப்பாங்க இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக நம்ம ஜாயின் பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லி வருவாங்க. ஸோ இந்த வர்றவங்களில் யாரெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாரெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களுடைய விருப்பம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். இப்போ இந்த வீடியோவை எடுத்துக்கங்க, இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது, அதனால் வந்து இந்த நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வந்தீங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடியோலையோ வேறு யாராவது சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, சத்தியமாக உங்களால் காசு சம்பாதிக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற பிஸ்னஸ் உங்களுக்கு ஒத்து வராது. ஸோ அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க, அதாவது காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரேன், எனக்கு வேறு எந்த பிஸ்னஸும் வந்து ஆப்ஷன் இல்லை மேபி இந்த பிஸ்னஸ் வந்து நான் காசு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் கேபிட்டலை நீங்கள் லாஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. நீங்கள் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பீப்புளுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. அந்த நேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சனுக்கும் அந்த நேச்சர் அலைன்மெண்ட் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸுக்கு பொறுமை அதிகமாக தேவைப்படலாம், ஒரு பிஸ்னஸுக்கு வந்து நாலேஜ் தேவைப்படலாம், ஒரு பிஸ்னஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகம் தேவைப்படலாம், ஒரு பிஸ்னஸுக்கு கேபிட்டல் அதிகமாக தேவைப்படலாம். இந்த மாதிரி நிறைய வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான நேச்சர் இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் நாலேஜ் ஓரியன்ட் பிஸ்னஸ். ஸோ உங்களால் லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியும், என்னால் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியும், நான் ரேஷ்னலாக திங்க் பண்ணுவேன், என்னால் வந்து ஒரு விஷயத்தை டீப்பாக லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின அந்த டெக்னிக்கல் கான்செப்ட்டு உள்ள டீப்பாக நான் வந்து ஃபண்டமெண்டல் எல்லாமே நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதில் ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, அதில் ஒரு ஆம்பிஷன் இருக்குது, அதை பற்றின ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாங்க. இதை தவிர மீதி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வரவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக மாட்டீங்க. அதனால் உங்களுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த சேனலும் அவங்களுக்காக இல்லை, இந்த நம்மளுடைய கிளாஸும் அவங்களுக்காக இல்லை. ஏன்னா கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக யார் வேணால் எப்படி வேணால் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதனால் வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் வந்து நான் ஃப்ராங்காக ப்ரூட்டல் ஹானஸ்ட்டாக இந்த ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்று. அப்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, க்யூரியாசிட்டி இருக்குன்னா மட்டுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கரெக்டாக நாலேஜை கெயின் பண்ணி அவங்க ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான பை ப்ராடக்ட் தான் மணி. இப்போ நீங்கள் ஒரு மாடு வளர்த்துறீங்க அப்படின்னா, அந்த மாடை வந்து நீங்கள் பராமரிக்கணும், புல் போடணும், நிறைய விஷயங்கள் மெடிசன் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் டெய்லி அந்த நிறைய வேலைகள் பண்ணணும். அதையெல்லாம் பண்ணி அதுக்குண்டான நாலேஜ் இருந்து அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலுங்கிறது ஒன்று கிடைக்குது. இது வந்து ப்ராஃபிட்னு நான் சொல்லலை. ஏன்னா இந்த பாலுங்கிறத கூட நான் ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணல. அந்த மாடு சாணம் போடும் பார்த்தீங்களா, இதைத்தான் நான் ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான டீப்பான நாலேஜ் எல்லாமே லேர்ன் பண்ணி எல்லாமே இப்போ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான பை ப்ராடக்ட் தான் ப்ராஃபிட்டே தவிர ப்ராஃபிட் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக உள்ளே வந்தீங்கன்னா அப்படி தான் எல்லாருமே வருவாங்க, மெஜாரிட்டி பீப்புள். அப்படி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல அதுக்கு உண்டான தகுதி இருக்குதா அப்படிங்கிற கொஷின் வரும். அந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல எதுக்கான தகுதி இல்லையோ அந்த தகுதிக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. அப்போது தகுதினா என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் நான் சொல்லியிருக்கேன், லாஜிக்கல் திங்கிங், ரேஷ்னல் திங்கிங் அண்ட் நாலேஜ் பேஸ்டு பிஸ்னஸ். இந்த நாலேஜ், ஏன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இது மட்டும் தான், பை பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, செல் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. இதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. மீதி டைம் எல்லாமே அனலைஸ் பண்ணுறதும் மீதி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதும் ரைட்டான ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதும் தான் இந்த பிஸ்னஸ். ஸோ அனலைஸ் பண்ணுறதும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதும் தான் இந்த பிஸ்னஸோடைய மேஜர் ஒர்க்கு. அப்போது அது எல்லாமே மென்டல் ஒர்க்கு, அது எல்லாமே மைண்ட் செட் சம்மந்தப்பட்டது. ஸோ அதை லேர்ன் பண்ணுறதுக்கும் அதை வந்து நான் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பணம் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு ஒத்துவர மாட்டீங்க. அதனால் வந்து நம்மளுடைய சேனலுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீப்பான நாலேஜை சொல்லித்தரதுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீப்பாக தான் பண்ணுவோம். என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது. டெய்லி ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு மேலே போகுது கீழே போகுது, இல்லை வந்து இந்த நடக்குது நியூஸை பற்றி பேசிட்டு ரொம்ப இது நடக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சேனல் இருக்காது. சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு சொல்கிறேன், இருக்கிறவங்களுக்குமே சம் பீப்புள்ஸ்க்கு தெரியாத விஷயங்களாக இருக்குங்கிறனால நான் சொல்கிறேன்.
இப்போது நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலில் போயிட்டு வீடியோ செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டு, பாப்புலரு, ஓல்டஸ்ட்னு இருக்கும். இதில் ஓல்டஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் முதல் போட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேருந்து எல்லாமே வரும். இதில் இந்த வெப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கும். வாட் இஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட், வாட் இஸ் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுலேருந்து இந்த பூட் ஸ்டாப் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த வீடியோவில் விட்டுருங்க. இந்த ஸ்டைல் ஷீட், அதுக்கடுத்து இந்த வீடியோ. ஸோ இந்த ரெண்டு வீடியோ இந்த வீடியோவிலேருந்து மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின வீடியோ தான். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பாக எடுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அதனால் ஒவ்வொரு வீடியோவும் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ தவிர என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களை எப்படி வந்து அட்ராக்டிவாக உட்கார வைக்கிறதுங்கிறதுக்கான வீடியோ இல்லை. என்னுடைய சேனலில் வந்து 100 பேர் பார்த்தாலும் கூட எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 100 பேர் ஒர்த்தாக இருப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம். ஏன்னா என்னுடைய சேனலில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டோ உங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்கோ இல்லை ரொம்ப கிளிக் பைட்டியான விஷயங்களோ நம்ம பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வியூஸ் வரலாம், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம். ஆனால் எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னுடைய நாலேஜுங்கிறது நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். ஸோ என்னுடைய 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத ரொம்ப நாலேஜை வந்து நான் ரொம்ப வேல்யூவாக நான் நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த வேல்யூவை கொடுக்குறது வந்து போகிற போக்கில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் மாதிரி நடிகைகள் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து இது பண்ணுவாங்களே அந்த மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. அதனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் நம்மளை சேனல் வந்து கம்மியான பேர் பார்த்தாலும் டீப்பாக லேர்ன் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு ஆர்டராக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எதுக்கப்புறம் எந்த வீடியோ பார்க்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாமே கண்டினியூஸாக இந்த இந்த லைன்லேயே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். பழைய வீடியோவா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நாலேஜ், அதாவது எஜுகேஷன் வந்து 1+1 2ங்கிறது வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் மாற போகிறது கிடையாது. மேக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அது 10 வருஷத்துக்கு அப்புறம் மாற போகிறது கிடையாது. ஸோ நாலேஜுங்கிறது மாறாது. ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து வருஷம் மாற போகிறதில்ல. அதனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான நாலேஜை ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோஸ். இந்த ஆர்டரில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். அப்படியே இந்த ஆர்டரில் ஓல்டஸ்ட்லேருந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ இருக்கிற கரண்ட்டு வீடியோஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக பார்த்துட்டே வரலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நாலேஜ் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து நம்ம இந்த ட்ரேடிங் எடுத்தோம் இல்லையா, இந்த ட்ரேட் எடுத்தது கூட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அனலைசஸ் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம என்ன வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு எப்படி ஒர்க் ஆகுது, பையர் செல்லர் என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அனலைசஸ் வந்து பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணுறது மூலமாக அடுத்த நாளே நீங்கள் ப்ராஃபிட் சம்பாரிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் நீங்கள் வரீங்க, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான எண்ணம். அதே மாதிரி எந்த ஒரு மந்திரமோ மாயாஜாலமோ ஒரு ஃபார்முலா இருக்குது இவர்கிட்ட, அதை வந்து நீங்கள் டெய்லி அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும், நமக்கு வந்து அந்த மந்திரத்தை கற்றுக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை, அந்த மந்திரத்தை தான், அந்த மேஜிக் தான் சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ ப்ராப்பரான மார்க்கெட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் பையர் செல்லரை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் மார்க்கெட். ஸோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நீங்கள் அந்த ஹோலி கிரெயில், சர்ச்சிங் ஃபார் ஹோலி கிரெயில்னு சொல்லுவாங்க, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து தேடி ஓடுறது. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம், லேர்ன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் ஸ்ட்ராட்டஜி தேடி ஏதோ புதுசாக ஒன்று இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி ஓடுற ஆளாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சூட்டபுளான பர்சன் கிடையாது, நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கான சேனலும் இது கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் 1 மினிட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அந்த ப்ராப்பரான நாலேஜை கெயின் பண்ணுறதும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். வேறு எந்த ஷார்ட்கட் ரூட்டுமே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சேனலுமே வந்து டீப்பாக நாலேஜ் லேர்ன் பண்ணுங்கிறக்காக மட்டும்தான் இந்த சேனலு.
ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் இருக்கீங்க, மாதம் மாதம் எனக்கு எவ்வளோ வரும், எனக்கு இது இவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற இந்த எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ்க்கே சூட்டபுள் ஆக முடியாது. அப்போது வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சூட்டபுள் ஆக முடியாது. ப்ராபபிலிட்டி திங்கிங், அந்த லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ப்ராபபிலிட்டிங்கிறது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து மளிகை கடை வச்சுருக்கலாம், ஆனாலும் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அவர் படிக்காமல் இருக்கலாம், ஆனாலும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். நீங்கள் அவரை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு மாதம் 30 நாள் இருக்குன்னா, மாதம் 30 நாளைக்கு ஒரு 30,000 அவருடைய வாடகை செலவு அது இதெல்லாம் சேர்ந்து வருதுன்னா, ஒரு 30,000 வந்து அவருக்கு வந்து மாதம் செலவாகுதுன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு நாளும் அவர் கடையை ஓப்பன் பண்ணும்போது -1000 அவரோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிற மாதிரி தான் கணக்கு, ரைட்டா? 1000 அவர் கடையை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு நாளும் அவரோட அக்கௌண்ட்லேருந்து போயிடும். இப்போது அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் 2000 வரும், ஒரு நாள் ஒரு 5000 வரும், ஒரு நாளில் வந்து எதுவுமே வராது. ஸோ அப்போது எல்லா நாளுமே ப்ராஃபிட் வருமா, எல்லா நாளுமே சேல்ஸ் ஈக்குவலாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஆவரேஜ் ப்ராபபிலிட்டி, ஸோ பெட்டர் ஆட்ஸ், எப்படி சக்ஸஸ்க்கான ஆட்ஸை நம்ம திங்க் பண்ணுறது, எப்படி வந்து 50% வின்னிங்கும் இருக்குது, 50% ஃபெயிலியராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வின்னிங்க்கான சான்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ப்ராபபிலிட்டி திங்கிங் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். எம்ப்ளாயீஸ் மாதிரி ஏன்னா மாதம் எம்ப்ளாயீஸ் வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை. வேலைக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ வேலைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட. அதனால் அது ஒரு ஹார்ட் ஒர்க் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பிஸ்னஸ்க்குன்னு நீங்கள் வரும்போது ஒரு சர்டன் மைண்ட் செட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸ் வரவே முடியும். இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி மாதம் இந்த டேட்டுக்கு சேலரி அப்படிங்கிறதெல்லாம் பிஸ்னஸில் கிடையாது. ஸோ அதில் ஒவ்வொன்றையும் நம்ம கால்குலேட்டட் ரிஸ்க்காக தான் எடுத்து நம்ம அடுத்தடுத்து பில்டு பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் அந்த பார்ட்டுமே வந்து உங்களுடைய ஓன் பார்ட்டு தான். ஸோ அதனால் அதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டுங்கிறது பை ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ஒரு நல்ல ட்ரேடரும் ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட், அதாவது மாடு எப்படி சாணம் போடுறது பை ப்ராடக்ட்டோ, அந்த மாட்டை நிர்வகிக்கிறது மூலமாக சாணம் போடுறது பை ப்ராடக்ட்டோ, அந்த மாதிரி தான் ப்ராஃபிட்டையே நான் பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன். கரெக்டான ட்ரேடிங் ப்ராசஸும் கரெக்டான ட்ரேடரும் கரெக்டான நாலேஜும் கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸும் சேரும்போது அதோடைய பை ப்ராடக்ட் தான் ப்ராஃபிட்டை தவிர, ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக நான் ட்ரேடிங்குள்ளே வர்றேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான ஒரு பர்செப்ஷன். ஸோ நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது புரிஞ்சுது அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் நடத்தோடைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் நான் கொடுப்பேன். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸையும் அந்த பழைய ஓல்டு லிஸ்ட்டில் இருந்து எல்லாத்தையும் பாருங்கள். அப்படி இல்லை, பாப்புலர் வீடியோ எப்போவுமே நான் கேர் பண்ணுறது இல்லைங்க. நம்மளுடைய பாப்புலர் கிளிக் பண்ணலாம், ஆனால் நிறைய பீப்புள்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எது பாப்புலராக இருக்கோ அதை தேடி வரணும். உண்மையான நாலேஜுங்கிறது இருக்கிறதுலையே நான் சொல்கிறேன், நம்ம சேனலில் இருக்கிறதுலே கம்மியான வியூஸ் போயிருக்கு இல்லைங்களா, அந்த வீடியோஸை எடுத்து நீங்கள் பாருங்களேன். அதோடைய நாலேஜும் அதிகமான வியூஸ் போயிருக்கிற வீடியோஸோடைய நாலேஜும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது இங்கே மட்டும் கிடையாது. இது வந்து யூடியூப்பில் இருக்கிற அக்ராஸ் யூடியூப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ப்ராப்பராக உண்மையாகவே நாலேஜையும் அந்த டீப்பான அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து எப்போவுமே கம்மியான வியூஸ் தான் போகும். ஏன்னா மக்கள் 90% வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் தான் முழுங்கிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து எங்கே அட்ராக்ஷன் இருக்குது, எங்கே வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் போயிட்டே இருப்பாங்க, சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் 90% பீப்புள் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான விஷயத்தை லேர்ன் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கே அட்ராக்ஷன் இருக்கோ அன்னைக்கு எங்கே வந்து தேவை இருக்கோ அங்கே நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அல்காரிதமும் அப்புறம் அவங்க நோக்கி ஓடுற அந்த டைப்பில் வீடியோ தான் இப்போ அவங்களுக்கு வந்து த்ரோ பண்ணும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இது ஒரு லூப்பாக ரன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் நம்மளுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நம்மளுடைய சேனலில் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டீப்பான நாலேஜஸ் நிறைய இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.